கேரளாவில் இருக்கிற மினி கோவான்னு சொல்லப்படுற நம்ம வர்க்கலால மெயின் அட்ராக்ஷனே இங்கே இருக்கிற பீச்சும் இந்த கிளிஃபும் தான். ஸோ நம்ம தங்குற இடம் இந்த கிளிஃபில் பீச்சுக்கு பக்கத்துலேயே இருந்தால் நம்ம ஐட்னரிக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுலேயும் நம்ம பட்ஜெட்டில் முக்கியமாக ஒருத்தருக்கு 1000 ரூபாய்க்கு கம்மியாக கிடைச்சா எப்படி இருக்கும்? வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ஒரு 150 ரூபாய் கேட்பாங்க நீங்கள் இந்த கேரளா பேம்பு ஹவுஸ்க்கு வரத்துக்கு. இந்த கேரளா பேம்பு ஹவுஸில் நாங்கள் 5 பேர் 2 days ஸ்டே பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஏசி ரூம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது ரேட்டு 7000 கேட்டிருந்தாங்க. அதாவது ஒருத்தருக்கு 2 நாளைக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு 1400 rupees ஆகுது. நாங்கள் இந்த கேரளா பேம்பு ஹவுஸை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுலேயும் முக்கியமான 3 விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது அண்ட் ஆம்பியன்ஸும் பீஸ்ஃபுல்லாக நீட்டாக க்ளீனாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. அண்ட் முக்கியமாக எங்கள் ஐட்னரியில் மேங்க்ரோவ் வில்லேஜை சஜஸ்ட் பண்ணதே இவங்க தான். இங்கே தங்குறதுனால எங்களுக்கு மேங்க்ரோவ் வில்லேஜில் 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சிது. ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் ட்ரிப்பு வர்க்கலாக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேயில் கேரளா பேம்பு ஹவுஸை கன்சிடர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஸ்டே பண்ணி இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்வைப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வர்க்கலாக்கு சின்னதாக ஒரு ட்ராவல் பிளான் ஸ்டார்ட் பண்ணுங்களேன்.